அரசாங்கத்தின் தோல்வியை மறைப்பதற்கு எப்பெல்லாம் முன்னிறுத்தணுமோ அப்போ ஹிந்தியை கையில் எடுத்துக்குவாங்க. ஹிந்தியை கையில் எடுத்துக்கொண்டு நான் கேட்குறேன், இதே தயாநிதி மாறன் ஹிந்தியில் போஸ்ட் அடிக்கலன்னு சொல்ல சொல்லுங்க, ஓட்டு வேணும்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சுயநலத்திற்காக இவங்கெல்லாம் ஹிந்தியில் போஸ்ட் அடித்தாங்க, ஹிந்தியில் பேசி ஓட்டு கேட்டாங்க. நாம் அப்படி பஞ்சவந்தி மாதிரி கலர் மாறுறவங்க இல்லை. கலரை போட்டால் கூட உண்மையான கலரை போட்டுக்குவோம், நாங்கள் கலரை மாற்றிலாம் போட மாட்டோம் நாங்கள். அதனால் இன்றைக்கி முதலமைச்சர் பதற்றத்தில் இருக்கிறாரு. முதலமைச்சர் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளே பதற்றத்தில் இருக்கிறாங்க. அதனால் உண்மையான பிரச்சனை எவ்வளவோ நான் கேட்குறேன். நாங்குநேரியில் ஒரு கலவரம் இங்கே வெட்டி கொண்டு இருக்காங்கங்க. அதை பற்றி வெங்கடேசன் பேசுகிறாரா? கம்யூனிஸ்டுகள் பேசுகிறீங்களா? ஆனால் ஒரு ஹிந்தி வாழை பற்றி நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல, அது தவறு, அதிகாரிகள் தவறு செய்துக்கா மாற்றுங்க. நானே சொல்லிட்டேனே காலையில். ஏன் உண்மையான பிரச்சனை எங்கெங்க ஓடிக்கொண்டிருக்க வேங்கை வயல் கண்டுபிடிச்சிங்களா நீங்கள்? ஆக உண்மையான பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. 2.5 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகினால. ஏர்லைன்ஸில் போன ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட தவறா நடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் கைதாகி இருக்கிறார். இதெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க? ஆக உணர்வு பூர்வமாக பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. உடனே அதை மூடி மறைக்கிறாங்க. அந்த காலத்து உங்களோட இந்த ஹிந்தி எதிர்ப்பு, திணிப்பு, இந்த மாய்மாலாம் ஒன்றும் நடக்காது. மக்களுக்கு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தா தமிழில் பேசுறாரு, தமிழில் ட்வீட் போடுறாரு, தமிழுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் மறைக்க வேண்டும் என்று பார்த்தால் நடக்காது என்பது எனது கருத்து. அதாவது காலையில் நானே சொல்லிட்டேன், சரியாக மொழிபெயர்த்திருக்கணும், இல்லைனா சரியான தகவல் வைத்திருக்கணும்னு. இதில் அதிகாரிகள் நிஜமாகவே அதை கண்காணித்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நான் உண்மையை சொல்கிற உடனே அதிகாரிகள் மீது பழி போடுகிறார்கள் அப்படின்னா நான் அதான் கேட்டேன். தமிழ்நாட்டில் ஒரு சர்க்குலர் வந்தது ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு. அப்போ ஸ்டாலின் போட சொன்னார், நான் கேட்க மாட்டேன்னா? ஒரு இது பரீட்சை, குரூப் 2 பரீட்சையை 800 பேர் வைக்கிற இடத்துல 160 பேருக்கு மட்டும் தான் சீட் போட்டிருந்தீங்க. அப்போ நீங்கள் தான் செஞ்சீங்களா? அப்போ நீங்கள் செய்கிற எல்லா குளறுபடியும் செய்வீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்காகத்தான் இருக்கிறது. தமிழுக்கு எந்த நிந்தனை வந்தாலும் நாங்களும் பொறுத்துக்கொள்ள மாட்டோம். அப்படி செய்யக்கூடிய நிலைமையில் மத்திய அரசு இல்லை. மத்திய அரசு எல்லா மொழிகளுக்கும் உரிய அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் நடக்கும்போது எப்படி இருந்தீங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்திய திணித்தவர்களோடு இன்னைக்கு நீங்கள் கூட்டணி வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. ஆக உண்மையிலேயே நீங்கள் யார் ஹிந்தி எதிர்ப்பு, யாரை எதிர்த்தீர்கள்? காங்கிரஸ் எதிர்த்தீங்க. அன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிச்சது காங்கிரஸ். ஓட்டுக்காக நீங்கள் யார் வேணாலும் கூட சேர்ந்துக்குவீங்க. ஆனால் எங்களை சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.